VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். போர் என்றால் எல்லோருக்கும் பயம்தானே? இன்று தினமணி பத்திரிகையில் ஒரு முக்கிய செய்தி வெளிவந்திருக்கிறது. அதை படிக்கிறேன், கேட்பிறாக. உலகம், அமெரிக்கா ஈரான் தாக்குதல்கள் தற்காலிக நிறுத்தம். தினமணி செய்திச் சேவை. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்த சில நாட்களாக அமெரிக்கா ஈரான் இடையே நீடித்து வந்த பரஸ்பர தாக்குதல்கள் திங்கட்கிழமை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. எனினும் இரு நாடுகளுக்கும் இடையேயான அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை குறித்து இரு தரப்பிலும் முரண்பட்ட தகவல்கள் வெளியாகி வருவதால் புதிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் தரப்பில் பேச்சுவார்த்தைக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதன்படி கத்தாரின் தோஹா நகரில் செவ்வாய்க்கிழமை ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். இப்பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் விரைந்துள்ளதாக வெள்ளை மாளிகை ஊடக செயலர் கரோலின் லெவிட் உறுதிப்படுத்தினார். ஆனால் ஈரானின் மூத்த பேச்சுவார்த்தையாளரான அந்நாட்டு வெளியுறவு இணை அமைச்சர் காசிம் கெரிபாதி கூறுகையில், தோஹாவில் அத்தகைய பேச்சுவார்த்தைகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று ட்ரம்பின் கூற்றை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். 3 மாத கால மோதலுக்கு பிறகு அமெரிக்கா ஈரான் இடையே இம்மாதம் தொடக்கத்தில் ஒரு இடைக்கால அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டது. அதன்படி ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்தை ஈரான் கட்டுப்படுத்தியது. இச்சூழ்நிலையில் கடந்த வாரத்தில் ஓமனுடன் இணைந்து அந்நாட்டு கடற்கரை யோரம் புதிய வழித்தடத்தை ஐநா திறக்க முற்பட்ட போது மீண்டும் மோதல் வெடித்தது. அமெரிக்கா ஈரான் ஆகிய இருதரப்பும் பரஸ்பரம் வான்வழி தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் தாக்குதல்கள் ஓய்ந்தன. இதற்கு மத்தியில் இடைக்கால ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கத்தாரில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் $1200 கோடி நிதியில் முதல் கட்டமாக $600 கோடி விடுவிக்கப்பட உள்ளதாக ஈரான் அதிபர் மசூத் பெஷத்கியான் தெரிவித்தார். ஆனால் இன்னும் எந்த நிதியும் விடுவிக்கப்படவில்லை என்று அமெரிக்கா அதிகாரிகள் கூறினர். உலகில் என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைகளில் மாறுபாடுகளும் நடக்கின்றன. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஒன்றும் புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நல்லது நடக்க வேண்டும், எந்த விதமான பொல்லாப்பும் எங்கும் இருக்கக்கூடாது, யுத்தம் கூடவே கூடாது, நல்லுறவு எல்லா மக்களிடையேயும் எல்லா நாடுகளிடையேயும் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களாகிய உலகத்தில் இருக்கும் அனைவர்களுடைய
ஆசையும் பிரார்த்தனை. இறைவன் எல்லோருக்கும் நல்லருள் புரிவான் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆம்பூரை சேர்ந்த வி.எம். கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி.